ஃபயர் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிருந்தவங்கள ரெஸ்க்யூ பண்ணிட்டு ஆஸ்காப்ல இருக்க இந்த பீட்டர் ஹாரி இருக்கிறத பார்க்காம மாஸ்கை ரிமூவ் பண்ணிடுறான். ஸோ இப்போ பீட்டர் பார்க்க தான் ஸ்பைடர் மேனுங்கிறது ஹாரி ஆஸ்பானுக்கும் தெரிய வருது. ஆக்டேவியஸ்லேருந்து ஒரு அட்வான்ஸ்டிக் பிளாஸ்டரை மெசார்க் வாங்கிட்டு போக இந்த பக்கம் ஆஸ்பான், பீட்டர் அண்ட் ஹாரி 3 பேர் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் மிட் டவுன் ஹை ஸ்கூலோட ஃபுட்பால் டீம் கோச் லானியை கூப்பிட்டு உனக்கு ஃபுட்பாலில் நல்ல ஃபியூச்சர் இருக்குது, பட் நீ ஏன் இதெல்லாம் அப்போ அவாய்ட் பண்ணுற அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கப்ப லானிக்கு டானவான் கிட்டேருந்து கால் வருது. ஸோ லானி ஃபுட்பால் டீமில் நம்ம கரியரை பில்ட் பண்ணுறதா இல்லை 110th சீட் கேங்கோட இருக்கிறதான்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்காரு. இங்கே நம்ம பீட்டர் வழக்கம் போல அவரோட சோசியல் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்கப்ப மெசார்க் த யூனிகான் அப்படிங்கிற ஒரு புது பேரோட அவங்க கேங்கை காப்பாற்ற வராங்க. இந்த டைமில் போலீஸால் யூனிகான சமாளிக்கவே முடியலை. ப்ராபப்ளி ஷீ இஸ் ஓவர்பவர்டு. இப்போ நம்ம ஸ்பைடர்மேன் என்ட்ரி ஆகி ஸ்பைடர்மேன் வர்சஸ் த யூனிகான்ங்கிற ஒரு பெரிய சண்டை நடக்குது. அதில் யூனிகான் ஆல்மோஸ்ட் நம்ம பீட்டரை கொல்ற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. இப்போ அந்த கேங்கோட லீடர் மைக்கேல் ஏன்னு தெரியல பீட்டரை காப்பாற்றிட்டு இனிமேல் என் குறுக்க வராது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை சரண்டர் ஆகிறாரு. மீன்வைல் இங்கே 110th சீட் கேங்குக்கும் ஸ்கார்பியன் கேங்குக்கும் ஒரு பெரிய கேங் வாரே நடக்குது. இதில் ஸ்கார்பியன் நம்ம டானவானை கொல்ல போகிறப்ப லானி குறுக்க வந்து காப்பாற்றிடுறாரு. ஸோ இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் லானி எல்லாரும் தம்சன் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதோட எபிசோட் 5 முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.